ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கைரேகை பதிவு வைக்காத ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் என்று சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பரவிட்டு வருது. இந்த செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி மாத இறுதிக்குள் கைரேகை பதிவு வைக்காத ரேஷன் அட்டைதாரர்களின் பெயர் மற்றும் கார்டு நீக்கப்படும் என்று வெளியான செய்தியால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரேஷன் கார்டு என்பது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர குடும்பத்தினருக்கும் இன்றியமையாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களை நம்பியே வாழும் குடும்பங்களும் இருக்கிறாங்க. அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, எண்ணெய் என சமையலுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் இலவசமாக கிடைக்குது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு வெறும் அரிசி, பருப்பு மட்டும் இல்லாம வேஷ்டி, சேலை போன்ற உதவிகளும் வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற உதவிகளும் கிடைக்குது. அரசு தரப்புல வழங்கப்படும் பெரும்பாலான உதவிகள் ரேஷன் கார்டுகள் மூலமாகவே மக்களுக்கு கிடைக்குது. எனவே ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது. தமிழகத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் உள்ளன. பயோமெட்ரிக் கருவிகள் மூலமாகவே தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருது. ஏனெனில் மோசடிகளை தடுக்கவும் சரியான நபருக்கு உதவிகள் கிடைக்கவும் கைரேகை பதிவு மூலமாக மட்டுமே ரேஷன் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கார்டில் பெயர் உள்ளவர்கள் மட்டுமே ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்து பொருட்களை வாங்க முடியும். வேறு ஒருவருடைய கார்டை வைத்து ரேஷன் வாங்க முடியாது. அதுவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே கைரேகை பதிவு மூலமாக ரேஷன் வாங்க முடியும். முதியோர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோர்கள் ரேஷன் கடைக்கு வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்க முடியாது என்பதால் அவர்களுக்கு மட்டும் ரேஷன் கடைகளில் சலுகை வழங்கப்படுகிறது. அதாவது அவர்கள் நேரில் கைரேகை பதிவு செய்யாமல் அதற்கான உரிய படிவத்தில் சான்று அளித்து வேறொரு நபர் மூலம் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் உடனடியாக ரேஷன் கடைக்கு அவர்களுடைய கைரேகை பதிவு செய்தால் மட்டுமே இனி ரேஷன் வாங்க முடியும் என்று செய்தி சில நாட்களுக்கு முன்னரே தீயாக பரவியது. அவ்வாறு செய்யாத நபரின் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருந்தது. ரேஷன் கடைகள்ல கைரேகை பதிவு செய்யாவிட்டால் இந்த மாத இறுதிக்குள் ரேஷன் கார்டிலிருந்து பெயர் நீக்கப்படும் என ரேஷன் கடை ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. இதனால வெளியூரில் தங்கி வேலை பார்ப்பவர்கள், படிப்பவர்கள் என உடனடியாக சொந்த ஊருக்கு செல்ல முடியாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. தமிழக அரசு ஏன் இப்படி ஒரு உத்தரவை வழங்கியது என்ற அதிருப்தியில் இருந்தனர். உண்மையில் அப்படி ஒரு உத்தரவை தமிழக அரசு வெளியிடவே இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை உண்மைதான். ஆனால் பிப்ரவரி மாத இறுதிக்குள் அதை செய்யாவிட்டால் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்பதும் கார்டு ரத்து செய்யப்படும் என்பதும் தமிழக அரசு அறிவிப்பே இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்பது மத்திய அரசு பொதுவாக வெளியிட்டுள்ள உத்தரவுதான். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி பொது விநியோக திட்டத்தின் தரவுகள்ல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முன்னுரிமை மற்றும் அந்யோதய அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் கைரேகை பதிவு செய்ய என்று மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு ஏற்ப ரேஷன் அட்டைதாரர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம கைரேகை பதிவு மூலம் புதுப்பிக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதற்காக முகாம்கள் அமைப்பது, அவர்களின் வீடுகளுக்கே சென்று கைரேகை பதிவு எடுப்பது போன்ற திட்டங்களையும் அரசு வகுத்துள்ளது. கடந்த ஆண்டின் அக்டோபர் மாதம் முதலே இந்த பணி நடந்து வருவதாக சொல்லப்படுது. பிப்ரவரி மாத இறுதிக்குள் கைரேகை பதிவு செய்யாவிட்டால் பெயர் நீக்கப்பட்டு விடும், கார்டு ரத்து செய்யப்பட்டு விடும் என்ற அச்சத்தில் இருந்த பொதுமக்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது. தமிழக அரசு தற்போது விளக்கம் கொடுத்துள்ளதால இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைத்துள்ளது. கூடிய விரைவில் அவர்கள் தங்களுடைய கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.